நேயர்களே, இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். வாழ்க்கையில பல பேருக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகள்னு இருந்தா கண்டிப்பா அதற்கான தீர்வுகளும் இருக்கும். அதுக்காக தான் ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்ச்சிக்கு நம்ம யதார்த்த ஜோதிடர் செல்வி உங்க ஜாதகங்களுக்கான பலன்களையும் பரிகாரங்களையும் சொல்லிட்டு வராரு. வணக்கம் சார். வணக்கம்மா சார். ஒவ்வொரு வாரமும் நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நட்சத்திரம் பத்தி பார்ப்போம். இந்த வாரம் பாத்தீங்கன்னா நீங்க உத்திராடம் நட்சத்திரம் பத்தி சொல்லுங்க. உத்திராடம் நட்சத்திரம் என்று பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் இது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜனன காலத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல வரக்கூடிய திசை என்பது சூரிய திசையில் ஆரம்பிக்கும். உத்திராடம் நட்சத்திரம் பொதுவாகவே பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் எல்லா விதத்திலும் முதன்மையாக இருப்பதில் ஆசைப்படுவார்கள். அதே சமயம் அவர்கள் ஜனன காலத்தில் பிறந்த ராசி நட்சத்திரத்திற்கு ஏற்றவாறு லக்னங்கள்லாம் சிறப்பாக இருக்கின்ற சமயத்தில் அரசு உத்தியோகங்களில் இவருக்கு கிடைக்கப்பட்டால் இவர்கள் பெரும் பேருடன் புகழுடன் பெரிய அளவுக்கு பிரசித்தி பெற்று வாழுவதற்குண்டான அமைப்பை பெறுவார்கள். எந்த விதத்திலையும் அவங்க கொடுத்த வேலையை சரியாக முடிக்கக்கூடியவர்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்கள். உத்திராட நட்சத்திரங்கள் பல துறைகளில் இருந்தாலும் அவர்கள் பார்த்திங்கன்னா அந்த துறையில் எந்த துறையில் இருந்தாலும் அதில் நிபுணத்துவம் பெறுவார்கள். குறிப்பாக பார்த்திங்கன்னா சப்போஸ் அரசு துறை, அரசியல் துறை, அது மாதிரி கலைத்துறையிலும் இருந்தாலும் அவர்கள் பெரிய அளவுக்கு நிபுணத்துவம் பெறக்கூடிய அளவுக்கு தங்களுடைய உழைப்பை எந்த அளவுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவர்கள் என்று பார்த்தால் உத்திராட நட்சத்திரக்காரருக்கு தனி சிறப்பு பெறுவார்கள். இவர்களுக்கு மெரிய விஷயம் என்னவென்றால் எதிலையும் சில விஷயத்தில் பிடிவாதம் குணம் அதிகமாக இருக்கும். அந்த பிடிவாத குணம் அதிகமாக இருக்கிறனால் சில விஷயத்தில் இறங்கி வர மாட்டார்கள். அப்படி வராத பட்சத்தில் பார்த்தீர்கள் என்றால் அதுவே பெரும் பகையாக, பெரிய இடத்தில் பகையாக, உறவுகளிடமும் நண்பர்களிடம் பகை பெரிய அளவுக்கு காணப்படக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். எனவே இவர்கள் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பிடிவாத குணத்தை விட்டுவிட்டால் இவர்கள் வாழ்க்கையில் பக்குவப்பட்டு பலவிதமான நன்மைகளும் பலவிதமான அனுகிரகத்திலும் அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் பெறுவார்கள். மேலும் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் அதாவது ஒரு விஷயத்துக்கும் அவர்கள் வாழ்க்கையில் நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் மனசஞ்சலங்க இருக்கட்டும் எந்தவித கஷ்டத்திற்கும் அடிக்கடிக்கு இவர்கள் செல்லக்கூடிய கோயில் பார்த்தீர்கள் என்றால் தஞ்சாவூரில் உள்ள ஆடுதுறை என்ற இடத்தில் உள்ள சூரியனார் கோயில். அந்த ஆடுதுறையில் உள்ள சூரியனார் கோயில் பார்த்தீர்கள் என்றால் நவகிரக ஸ்தலத்தில் வரக்கூடிய முதன்மையான ஸ்தலம். அப்பேற்பட்ட அந்த சூரியனார் கோயிலுக்கு இவர்கள் அடிக்கடிக்கு சென்று விட்டு வருவதன் மூலமாக பெரிய அளவு அனுகூலத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் வாழ்க்கையில் ஒரு விஷயத்திற்கும் இவர்களுக்கு வழிகாட்டியாக சூரியனார் கோயில் இருப்பார்கள். அந்த சூரியனார் கோயிலில் உள்ள சூரியன் இருப்பார். அந்த சூரியனை முதலில் வழிபடுவதற்கு முன்பாக கணபதியை வழிபட்டு பிறகு சூரியனை வழிபட்டு மற்ற கிரகங்கள் சூரியன் இரு தேவிகளுடன் காட்சி தந்து நின்ற கோலத்தில் மேற்கு நோக்கி இருப்பதுடன் பெரிய விசேஷம் என்னப்பட்டால் இரு செந்தாமரை மலர்களை கையில் வைத்து இருக்கக்கூடிய நவகிரக ஸ்தலம் அது. சூரியனை வழிபட்டு மற்ற கிரகங்கள்லாம் வழிபாடு செய்வது பெரிய அளவு சிறப்பாக இருக்கும். மற்ற கிரகங்களை வழிபட்டு பிறகு மீண்டும் எந்த இடத்தில் ஆரம்பித்தமோ அதே கணபதியிடம் பிரார்த்தனை செய்வது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு விஷயத்திற்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஸ்தலம் சூரியனார் கோயில் என்று சொல்லக்கூடிய நவகிரக ஸ்தலத்தில் உள்ள சூரியன் கோயில். அப்பேற்பட்ட அந்த ஸ்தலத்திற்கு போவதும் வருவதும் அடிக்கடிக்கு இவர்கள் வாழ்க்கையில் வைத்து கொண்டால் இவர்களுக்கு எல்லா விதமான அனுகூலமும் தெய்வத்தின் அருளால் சூரியன் அருளால் கண்டிப்பாக கிடைக்கப்பெறுவார்கள். ரொம்ப நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியோட முதல் காலர் பார்த்துலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார். யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் கும்பகோணத்துல இருந்து பேசுறேங்கம்மா. என் பையனுக்காக கேக்குறோம். ஓகே சார். சார் இருக்கிறாரு. உங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இத சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். சரிங்கம்மா. வணக்கங்க சார். நமஸ்காரம். சொல்லுங்க சார். என் பையன் பேர் ராகவேந்திரா. சரி. 2019/7/2010 பிறந்தாரு. 2019/7/2010 சரி. துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். சரி. கன்னி லக்னம். சரி. இது தம்பிக்கு வீசிங் ப்ராப்ளம் மாதிரி அடிக்கடி உடம்பு கொஞ்சம் நடக்குறைவா இருக்கு, உடல்நல குறைவா இருக்கு. சரி. அதுக்கு என்ன செய்யலாம்? சுவாதி நட்சத்திரம் பாதம் தெரியுங்களா? சுவாதி நட்சத்திரம் பாதம் தெரியுமா? ஆமா, சுவாதி நட்சத்திரம் பாதம். இல்ல எத்தனாவது பாதம் தெரியுமான்னு? சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம். 2ஆம் பாதம். சரி சரி. இப்போ ராகு தசை தான் நடக்கும் தம்பிக்கு. ஆமா, ராகு தசை நடக்குது அப்படின்னாங்க. அந்த இப்போ அவருக்கு இது மாதிரி பாதிப்பு இருந்ததுன்னா சார் கொஞ்சம் சிரமம் பார்க்காம என்ன பண்ணுங்க, ஒரு வாட்டி மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது தம்பியை குருவாயூர், கேரளாவில் இருக்கிற குருவாயூருக்கு கூட்டின்னு போயிடுங்க. கேரளாவில் இருக்கிற குருவாயூர் கூட்டின்னு போயிட்டு குருவாயூரில் தம்பிக்காக பிரார்த்தனை பண்ணுறதோட அங்கே துலாபாரம் மட்டும் பார்த்திங்கன்னா எள் இருக்கும். அதாவது 54 பொருளில் ஒரு பொருள் எள் இருக்கும். அந்த எள்ளை தம்பிக்காக துலாபாரம் கொடுப்பதன் மூலியமாக நல்ல டாக்டரும் நல்ல மருந்துகள் மூலியமாக இந்த நோயின் வீரியம் படிப்படியாக குறைவதை கண்கூடாக பார்க்கலாம். அதோடு புதன்கிழமை பக்கத்தில் இருக்கிற பெருமாள் தாயாருக்கு தாமரை மலர்கள் கொண்டு அர்ச்சனை பண்ண இந்த நோயுடைய வீரியம் படிப்படியாக குறைவதையும் பார்க்கலாங்க. ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம்மா. யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறோம் மேம். ஓகே, உங்கள் பேர்? எங்கள் அண்ணனுக்கு அணி கேட்கணும் மேம். பேர் நிக்சன்.
ஓகே, அவரோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு சார் இருக்கிறாரு, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். பேரு நிக்சன். விருச்சக ராசி. நிக்சன் அம்மா? ஆமா சார். கிறிஸ்டினா நீங்க? ஆமா சார். சரி சொல்லுங்க. விருச்சக ராசி. அனுச நட்சத்திரம் சார். சரி. பிறந்த தேதி 2/3/1973 சார். சரி, என்ன வேணுமா சார்? எங்க வேலைக்கு போயிருந்தாங்க சார் வெளிநாடு, பாதியிலே திரும்பி வந்துட்டாங்க. எந்த வேலையும் நிரந்தரமா கிடைக்க மாட்டேங்குது. வேலை கிடைக்குமா என்னன்னு கேட்கணும். லக்னம் தெரியுமாம்மா? தெரியாதா நிக்சன்? லக்னம் தெரியல சார். சரி, நீங்கள் ஒன்று பண்ண சொல்லுங்கம்மா. இவருக்கு ஏற்கனவே வந்து இந்த சந்திரன் வந்து நீச்சமானதான் இந்த விருச்சக ராசி அமைப்பு இருக்கும். அதனால் ஏதாவது ஒரு விஷயத்துலையும் கூட முழு திறமையோட முழு ஸ்தரத்தையோடு இருப்பதற்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை காணப்படும். அதனால் எப்பவுமே வந்து இந்த பிராணாயம்னு சொல்லுவாங்க, நாடி சுத்தம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உடற்பயிற்சியை கண்டிப்பாக டெய்லி பண்ணிவிட்டு டெய்லி 12 முறையாவது அந்த நாடி சுத்தத்தை பயிற்சி செய்வது மூலியமாக பலவிதமான விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் அனுகூலம் ஏற்படும். அதை முறைப்படி கற்றுக்கொண்டு ஒரு டீச்சர் மூலியமாக கற்றுக்கிறது வந்து இவருக்கு நிறைய விஷயத்துக்கு நல்லது இருக்கும். திங்கட்கிழமை தோறும் ரெகுலராக சர்ச்சுக்கு போக சொல்லுங்கள். திங்கட்கிழமை அசைவத்தை தவிர்த்துற சொல்லுங்கள். திங்கள் தோறும் வந்து இரவில் வந்து அரிசி இல்லாத உணவு எடுத்துக்க சொல்லுங்கள். திங்கட்கிழமை மதியம் வந்து 1லேருந்து 2 மணிக்குள்ளே யாருக்காவது ஒரு உணவு தானம் கொடுக்க சொல்லுங்கள். ரெகுலராக ப்ரே பண்ணுற மாதிரி சர்ச்சுக்கு வந்து திங்கட்கிழமை தோறும், மற்ற நாள்கள் போகிறதோட திங்கட்கிழமை தோறும் ரெகுலராக போனால் தான் இந்த உத்தியோகம் வந்து ஸ்திரத்தன்மையோடு இருப்பதற்கு உண்டான முயற்சிகள் ஏற்படும். அதே போல் திங்கட்கிழமை தோறும் உணவு தானம் செய்வதும் மிக முக்கியமான ஒரு பயிற்சி, அதாவது ஒரு மிக முக்கியமான பரிகாரமாக கருதப்படுகிறது உங்களுடைய பிரதர் ஜாதகத்தில். இதை மட்டும் நிக்சனை ரெகுலராக பண்ண சொல்லுங்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் கோயம்புத்தூர்லேருந்து கீர்த்தனா பேசுகிறேங்க மேடம். ஓகே, சார் இருக்கிறாரு, உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். வணக்கங்க சார். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம்மா கீர்த்தனா. சார் நான் எங்கள் அப்பாவுக்கு கேட்கலான் இருக்கேங்க சார். சொல்லுங்கம்மா. எங்கள் அப்பா கனகராஜ், ஆயுள் நட்சத்திரம் சார். கடகராசி ஆயுள் நட்சத்திரம், லக்னம் வந்து மீன லக்னங்க சார். சரி, வயசுமா? 54ங்க. சரி, ஆயிலி நட்சத்திரம். ஓகே, சொல்லுங்க சார். ரொம்ப கடன் பிரச்சனையா இருக்குதுங்க சார். தொழில போட்ட முதல் எதுவுமே வரலைங்க சார். கடனே வட்டி வந்து கடன் வாங்கி கட்டிட்டு இருக்காருங்க சார். ரொம்ப பிரச்சனையா இருக்கு. வீட்டுல ஒரே சண்டை சச்சரவா இருக்குதுங்க சார். சந்திர தசை நடக்குதுங்களா? எப்படி தெரியுமா? தெரியாதா? தெரியாதுங்க சார். சரி, பரவாயில்ல. இப்போ வந்து அவருக்கு வந்து வெறும் கடன் பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது இல்லையா? ஆமாங்க சார். தொழிலும் எதுவுமே கரெக்டாக அமைய மாட்டேங்குதுங்க சார். சரி, தொழிலும் அமைய மாட்டேங்குது அவருக்கு. ஆமாங்க சார். இடம் இருக்குதுங்க சார். ஆனா வித்து கடன் கட்டலாம்னா வராங்க சார், பாக்குறாங்க, சரி இப்ப சொல்றோம் அப்படின்னு போறாங்க சார். ஆனா எந்த ரிசல்ட்டும் கரெக்டா வர மாட்டேங்குதுங்க சார். சரி, என்ன பண்ண சொல்லுங்க உங்க அப்பா கிட்ட சொல்லி. சரிங்க. இந்த கும்பகோணம் பக்கத்தில் ஏதாவது ஒரு இதில் வந்து தங்கும் இடத்துல 2 நாள் தங்குற மாதிரி பண்ணிட சொல்லி, ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து சூரியனார் கோயில் போக சொல்லுங்க. இந்த சூரியனார் கோயில் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை அங்கே நடைபெறுகிற அபிஷேகம் முடிஞ்சு அந்த அபிஷேக விபூதியை கொஞ்சம் வாங்கி நல்ல விபூதியோடு வச்சு டெய்லி அடி வயிற்றில் தடவிக்க சொல்லுங்கள். அந்த சூரியனார் கோயிலை வழிபட்டுட்டு பசுனை கொடுத்து தீபம் ஏற்றிட்டு மனசார பிரார்த்தனை பண்ண சொல்லுங்கள். அப்புறமா அங்கே கொடிமரத்தில் உட்காந்து அவருக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகள், சத்துரு பிரச்சனை, இந்த இடம் விற்காத பிரச்சனைலாம் பயபக்தியோடு கொடிமரத்தில் உட்காந்து பேரு நட்சத்திரம் சொல்லி குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு பேரும் நட்சத்திரம் சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்கள். அடுத்தது வந்து ஆலங்குடி குருஸ்தலம்னு இருக்கும். அந்த ஆலங்குடி குருஸ்தலத்திலே பசுனை கொடுத்து குருவுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே வேண்டிக்க சொல்லுங்கள். பெரிய அளவுக்கு அனுகூலம், நல்ல விஷயங்கள் ஏற்படும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை ரெகுலராக இந்த 2 கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்கள். இந்த கடன் பிரச்சனையும் தீர்வதோடு உங்கள் இடத்த விற்றுட்டு அந்த கடன்லாம் அமைப்பு கொடுத்துட்டு நிம்மதியாக இருப்பதோட ஸ்திரமான ஒரு தொழிலமைப்புக்கு உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய பரிகாரம். அதோட ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே தயிர் சாதத்தோடு வாட்டர் பேக்கெட்டோடு சேர்த்து யாருக்காவது தானம் கொடுக்க சொல்லுங்கள். வீட்டிலே அனுமன் சாலிசாவும் ஆதித்யதையும் மந்திரத்தை டெய்லி கேட்க சொல்லுங்கள். பெரிய அளவுக்கு இது உங்கள் குடும்பத்தில் உங்கள் அப்பாவுக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பரிகாரமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சென்னையிலேருந்து திலகவதி பேசுகிறேன் மேடம். ஓகே, சார் இருக்கிறாரு, உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். ஓகே மேடம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். சார் என் பேர் திலகவதி. சரி. என்னுடைய ராசி துலா ராசி. சரி. விசாக நட்சத்திரம். சரி. தனுசு லக்னம் சார். வயசுமா? வயசா இது 23/10/79 வருஷம் சார். 36 வயசுங்களா? 36 வயசுங்க சார். சரி. ரொம்ப கடன் பிரச்சனை சார். ரொம்ப என்னால எந்த ஒரு எதுல ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் என்னால முன்னுக்கு வர முடியல சார். வீட்லயும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ரொம்ப பிரச்சனை. இப்ப மெயினா இந்த கடன் புதன் தசை நடக்குதாமா?
தெரியலங்க சார் அதெல்லாம். சரி பரவாயில்ல. ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ கடன் பிரச்சனையும் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது இல்லையா? ஆமா சார், ஆமா சார். சரி, நீங்கள் எங்கே இருக்கீங்கம்மா? சென்னையில தான் சார் இருக்கோம். சென்னையில் இருக்கீங்கன்னா ரெகுலராக புதன்கிழமைமா சென்னையில் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயில்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே இருக்கிற குருவாயூரப்பனை ரெகுலராக வந்து அந்த கோயிலே வந்து 9 முறை குருவாயூரப்பனை தனியாக வளம் வந்து கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அதோடு வந்து ரெகுலராக வந்து திருவெண்காடுன்னு புதஸ்தலம் இருக்கும். அந்த திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு அடிக்கடிக்கு 4 மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு புதனுக்கும் அங்கே இருக்கிற அகோரமூர்த்திக்கும் பசுனை கொடுத்து அர்ச்சனை பண்ணுறதோடு கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. புதன்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே யாருக்காவது உணவு தானம் கொடுங்க. புதன்கிழமை அசைவம் சாப்பிட்றதா இருந்தால் புதன்கிழமை தவிர்த்துட்டு இரவு நேரத்தில் வந்து அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கோங்க. வீடு பக்கத்திலே இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு கூட முடிந்த அளவுக்கு வெண்தாமரை மலர்கள் 9 வெண்தாமரை மலர்கள் கொடுத்து புதன்கிழமையில் அர்ச்சனை பண்ண பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். சென்னையில் இருக்கிறனால மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் இருக்க குருவாயூரப்பன் வந்து பெரிய அளவுக்கு அனுகூலம் இருக்கும். இங்கே போக முடியலனாலும் ஆலந்தூர் பக்கத்தில் இருந்து ஆலந்தூர்லேயே ஒரு குருவாயூரப்பன் சன்னிதானம் இருக்குது, அங்கே போயிட்டு கூட வலம் வரலாமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ மேம், நாங்கள் அனுஷியா வேலுச்சேரியிலேருந்து கால் பண்ணுறேன் மேம். சொல்லுங்கம்மா, சார் இருக்கிறாரு. உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். ஓகே சார், என் ஹஸ்பண்ட் சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஹஸ்பண்ட் நேம் வந்து சிவகுமார். சரி. ராசி அனுஷ நட்சத்திரம். வயசுமா? வயசு வந்து 38 முடியுது. 38 முடியுதாம்மா? 30 சார். 30 முடியுது. சரிங்கம்மா, என்ன லக்னம்மா? லக்னம் தெரியாது சார் எனக்கு. சரி, என்ன வேணுமா? அப்போ அவங்களுக்கு பிசினஸ் ஃபுல்லா லாஸ் ஆயிடுச்சு. எந்த ஜாபுக்கு போனாலும் அவங்களுக்கு ட்ரை பண்ணாலும் வெயிட்டிங் வச்சிருக்காங்க. எதுவுமே ஒரு ஜாபே செட் ஆக மாட்டேங்குது. சரிங்கம்மா, நீங்கள் அவர் என்ன சொல்லுங்கள், வெள்ளிக்கிழமை ரெகுலராக வந்து பெருமாள் தாயாருக்கு வந்து தாமரை கொடுத்து அர்ச்சனை பண்ணுவது பெரிய அளவுக்கு விசேஷம். அதோட ஸ்ரீரங்கம் இருக்கு இல்லைங்களா, திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு கோயில் சன்னிதானத்தில் 33 தயிர் சாதம் வாங்கி அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு பயபக்தியோடு கொடுத்துட்டு வணங்குவதும் கொடிமர நமஸ்காரம் பண்ணுவதும், அந்த கொடிமரத்தின் கீழே உட்காந்து பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்கள். பேர் நட்சத்திரம் குடும்பத்தில் இருக்கிற எல்லார் பேர் நட்சத்திரம் சொல்லி வெள்ளிக்கிழமை இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்க சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை ரெகுலராக வந்து இருப்பதோடு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளாவே வச்சுக்க சொல்லுங்கள். 4:30 கூட வேண்டாம். வீட்டிலேயே 5 அகல் பெருமாள், அதாவது ஸ்ரீரங்கம் பள்ளிக்கொண்ட பெருமாளை வைத்து அந்த பெருமாள் படத்துக்கு முன்பாக 5 அகல் தீபம் ஏற்றிட்டு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்பதன் மூலியமாக அவருக்கு இருக்கிற அந்த பிரச்சனை நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார், யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம், நான் முரளி மத்திய பிரதேஷ்லேருந்து பேசுகிறேங்க சார். ஓகே சார் இருக்கிறாரு. உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். சொல்லுங்க முரளி. சார் வணக்கங்க சார். வணக்கம், சொல்லுங்க சார். என்னோட கல்யாணத்தை பற்றி பேசணும் சார். என் பேர் முரளி சார். சரி. மீன ராசி கிருத்திகா நட்சத்திரம் சிம்ம லக்னம் சார். மீன ராசி வராதுங்களா கிருத்திகை நட்சத்திரத்துக்கு? ராசி வீட்டில் தப்பா சொல்லியிருக்கேன். மேஷ ராசியா இருக்கும், மேஷமா இல்லைன்னா ரிஷபமா இருக்கும்? சார் சரி, ஓகே. மேஷமா இல்லை ரிஷபமா இருக்கும், இது ரெண்டுத்துல தான் கிருத்திகை நட்சத்திரம் வரும். மீனத்தில் வந்து மீனத்தில் உத்திரட்டாதி புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி தான் வரும். சார் சரி, சொல்லுங்க. அப்புறம் பிறந்த தேதி 7ஆம் தேதி 2ஆம் மாதம் 68ஆம் வருஷம் சார். லக்னம் என்ன? லக்னம் சிம்ம லக்னம்னு சொல்லியிருக்காங்க சார். சரி, சிம்ம லக்னம். என்ன வேணும் உங்களுக்கு? சார் வீட்டில் கஷ்டம் ஜாஸ்தி இருக்கு சார். அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்னா இருக்கவே முடியல சார். இப்போ எங்கன்னா ஒரு இடத்துல இருந்தாலும் ஏதாவது பிரச்சனை, திரும்ப அவங்க தூரமா போறது, நான் தூரமா போறது. சரி, ஆனா ஒன்னா இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுறேன் சார். உங்க இடத்துல இருந்து சனி சிங்கனாபுரி ரொம்ப பக்கமா தொலைவா? கொஞ்சம் தொலைவு தான் சார், ஆனா போலாங்க சார். அப்ப போயிட்டு வாங்க. சனி சிங்கராபுரிக்கு வந்து 4 மாசத்துக்கு ஒரு தடவை போயிட்டு அங்க வந்து போயிட்டு தீபம் கொடுத்துட்டு நல்லெண்ணெய் கொடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். சனிக்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ள உணவு தானம் கொடுங்க. சனி சிங்கனாபுரி அடிக்கடிக்கு போவதன் மூலியமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை படிப்பூர்ண நிவர்த்தி ஏற்பட்டு ஃபேமிலியோடு நீங்கள் ஒன்றா இருக்கிறதுக்கு வழிவகை ஏற்படும். சனிக்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே ரெகுலராக வந்து உணவு தானம் கொடுப்பதோட வாட்டர் பேக்கெட்டோட ஒரு உணவு தானம் கொடுங்க. அது பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் நல்ல அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். இந்த தமிழ்நாடு பக்கம் வர்றச்ச நம்மளுடைய நவகிரக ஸ்தலத்தில் உள்ள சனி பகவான் ஸ்தலம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது திருநள்ளாறு. அந்த திருநள்ளாறுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சனி பகவானுக்கும் நல்லெண்ணெய் தீபம் கொடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனை தீர்ந்து குடும்பத்தாருடன் ஒன்றாக இருப்பதற்குண்டான அனுகிரகம் ஏற்படுங்க.
நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ சார். ஹலோ மேடம். ஹலோ வணக்கம் சார், யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் முரளி, நான் பெரம்பூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே சார் இருக்கிறாரு. உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் முரளி. என் பேரு முரளி சொல்லி, கும்பராசிங்க நானு. சரி. மிதுன லக்னம். சரி. 1959 பிறந்தேன். நட்சத்திரங்க? நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். சரி சொல்லுங்க. 2ஆம் பாதம். நான் 2013ல வேலையை விட்டு வந்தேன் சார். நான் வெளிநாட்டுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வேலையை விட்டுட்டு வந்து இல்ல ஒரு நிமிஷம் முரளி, இங்க வேலை ட்ரை பண்ணேன், பார்த்தேன் இந்தியால கிடைக்கவே மாட்டேங்குது. சுக்கிரதசை உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு. என்ன கிடைக்குமா கிடைக்காதா ஒண்ணுமே புரியல. அதனா சொல்லுங்களேன். உங்களுக்கு இப்ப சுக்கிரதசை நடக்குதுங்களா? ஆமாங்க, சுக்கிரதசை ஆரம்பிச்சிருக்கு. சரி. வேலை வந்து வெளிநாட்டுல இருந்து விட்டுட்டு வந்து சரியா இல்லாம இருக்கு இல்லையா? ஆமா சார். இங்க கிடைக்கவே இல்லை இந்தியால. திருப்பி போறதுக்கு முடியுமா இல்லாட்டி இங்கே கிடைக்குமா, என்ன பண்ணலாம், ஒரு வழியே ஒண்ணுமே புரியல சார். சரி. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல வந்து திருச்செந்தூர் போயிடுங்க. சரிங்க. திருச்செந்தூர்ல கடல் நீராடலோட வந்துட்டு கோயிலுக்குள்ள போறச்ச 39 லட்டை பக்தர்களுக்கு தானமா பயபக்தியோட கொடுத்துட்டு பசுனை கொடுத்து முருகரை வழிபாடு பண்ணுறதோட முடிஞ்சால் விபூதி அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக விபூதி டெய்லி வச்சுக்கோங்க. அதோட திருச்செந்தூருடைய முருகர் படத்தை வாங்கிட்டு வந்து தினமும் வீட்டில் காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே 5 அகல் தீபம் ஏற்றிக்கங்க. பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல விஷயமும் ஏற்படும். வேலைக்கிழமை பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு மகான் வழிபாடு வச்சுக்கோங்க. வேலைக்கிழமையில் இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கோங்க. அசைவம் சாப்பிட்றது வந்து வேலைக்கிழமை தவிர்த்துருங்க. வேலைக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்லேயே வந்து 5 அகல் தீபம் உங்களுக்கு இஷ்டப்பட்ட மகான் படத்துக்கு முன்பாக ஏற்றிட்டு வழிபாடு செய்வது படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், நீங்கள் இங்கே இருந்தாலும் சரி வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்த உத்தியோகம் வந்து சீரும் சிறப்பும் கிடைப்பதற்கு இந்த எளிய பரிகாரம் உதவும். அதோட குரு காயத்ரின்னு ஒரு மந்திரம் இருக்கும். அந்த குரு காயத்ரி மந்திரத்தை டெய்லி 11 முறை ஜபிப்பதன் மூலியமாக உங்களுக்கு எப்பேற்பட்ட தோஷம் வந்தாலும் நிவர்த்தி ஏற்படும். பெரம்பூர்லேயே இருக்கிறனால பாடி வந்து ரொம்ப பக்கம். அந்த பாடி டிவிஎஸ்க்கு எதிரில் வந்து திருவிழிதாயம் குரு கோயில்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க. முடிந்தால் வேலைக்கிழமை போயிட்டு அங்கே இருக்கிற குருவுக்கு அர்ச்சனை பண்ணுறதோட பசுனை கொடுக்கறதோட அந்த கோயிலுக்கு வந்து பச்சரிசி அன்னதானத்துக்கு கொடுப்பதன் மூலியமாக சீரும் சிறப்பும் அனுகிரகமும் நிச்சயமாக கிடைக்குங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ 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 வணக்கம்மா, யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் திருச்சில இருந்து பேசுறேன் மேடம். உங்க பேரு? எனக்கு எங்க அக்கா கேட்கணும். ஓகே சார் இருக்கிறாரு. உங்க அக்காவோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். சரி மேடம். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். வணக்கம் சார். எங்க அக்காவுக்கு கேட்கணும். சரி. எங்க அக்காவுக்கு வந்து கொடுத்த இடத்துல எல்லாம் பணம் திரும்ப வரவே மாட்டேங்குது சார். எல்லாரும் வந்து டிலே பண்றாங்க, இல்லாட்டி ஏமாத்துற மாதிரி செய்யறாங்க. சரி. எங்க அக்கா வந்து மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம், லக்னம் தெரியல சார். சரி. வயசுமா? 31/12/1973 சார். சரி. இப்போ 42 வயசு ஆகுதுங்களா? ஆமா சார். சுக்கிரதசை நடக்குதுங்களா? அதெல்லாம் தெரியல சார். சரி பரவாயில்ல. என்ன வேணும் இப்போ வந்து எது பணம் கொடுத்தாலும் சரியா வர மாட்டேங்குது. வர மாட்டேங்குது சார். கொடுக்காம ஏமாத்துறாங்க. லக்னம் தெரியாதா? தெரியலையே சார் நானு. சரி. நீங்கள் என்ன பண்ணுங்கம்மா, உங்கள் அக்கா கிட்ட சொல்லி வைத்தீஸ்வரன் கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கும். அந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்து தஞ்சாவூருடைய கும்பகோணம் தஞ்சாவூர்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல இருக்க கோயில் தான் வைத்தீஸ்வரன் கோயில். அங்காரகனுடைய பிரசித்தி பெற்ற ஸ்தலம் அது. அந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிற எல்லா சன்னிதானத்துக்கும் பசுனை கொடுத்து தீபம் ஏற்றுறதோட கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அந்த கோயிலே வந்து செவ்வாய்க்கு அங்காரகனுக்கு அர்ச்சனை பண்ணிக்க சொல்லுங்கள். அந்த அர்ச்சனை பண்ணுறதோட அந்த விபூதியும் எடுத்துகிட்டு வந்து டெய்லி நல்ல விபூதியோட மிக்ஸ் பண்ணி வைத்து கொண்டு சொல்லுங்கள். செவ்வாய்க்கிழமை வீடு பக்கத்திலே இருக்கிற முருகர் சன்னிதானத்துக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணுறதோட அப்புறம் அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 43வது பாடல் 54வது பாடல் உங்கள் அக்கா பயபக்தியோடு படிக்க சொல்லுங்கள். செவ்வாய்க்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே யாருக்காவது உணவு தானம் கொடுக்க சொல்லுங்கள். உங்கள் அக்காவுக்கு இருக்கிற இந்த பிரச்சனை தீர்வதற்கு உண்டான எளிய பரிகாரங்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு சார். தொடர்ந்து பேசலாம், ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். தொடர்ந்து பேசலாம். இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். சார் இப்போ வந்துட்டு ரொம்ப நாளாக இருக்கு இல்லையா நோய், ஒருத்தவங்களுக்கு குணமாகவே ஆகாது. ஸோ வந்துட்டு அப்படி குணமானாலும் உடனே அந்த நோய் திரும்ப வந்துடும். அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் எந்த கோவில் போய் வழிபடலாம் சார்? அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்மா நம்ம நிகழ்ச்சியில். பார்த்தீங்கன்னா பழைய சீவரம்னு சொல்லுவோம். காஞ்சிபுரத்தில் பழைய சீவரம் என்பதுன்னு வந்து ஒரு இடம். அது அந்த இடத்துல வந்து லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இருக்குது. லக்ஷ்மி வந்து அனைத்தபடி இருக்கக்கூடிய நரசிம்மர் சேத்திரம் அது. அந்த லக்ஷ்மி நரசிம்மர் சேத்திரத்தில் வந்து
போயிட்டு ரெகுலராக இவங்க வந்து பிரார்த்தனை பண்ணிட்டாங்கன்னா எப்பேற்பட்ட பிரார்த்தனைக்கும் அந்த எப்பேற்பட்ட நோய் இருக்கிறது, அடிக்கடிக்கு நோய் அதே நோயால் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு, நாள்பட்ட நோய், தீராத நோய்கள், வாழ்க்கை ஃபுல்லாக மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்து அடிக்கடிக்கு போயிட்டு வந்து வழிபாடு செய்கிறது, அந்த கோயிலில் முறைப்படி என்னென்ன வழிபாடுகளோ அதை சிரத்தையுடன் செய்பவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து அந்த நோயிலேருந்து கண்டிப்பாக அதனுடைய வீரியம் குறைஞ்சு அந்த மருந்து மாத்திரைகள் வேறு ஒரு நல்ல மருத்துவரோ அல்லது மாற்றம் கிடைத்து வேலை ஒரு புது மருந்துகள் கிடைத்து அந்த நோய்களுடைய பரிபூர்ணமாக குணமடையக்கூடிய இடம் தான் இந்த பழைய சீவரத்தில் உள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பழைய சீவரத்தில் உள்ள லட்சுமி நரசிம்மர் சன்னிதானம். இங்கே போயிட்டு வரவங்களுக்கு எப்பேற்பட்ட நாள்பட்ட நோயும் குணமாகும் என்பது ஐதீகம். ரொம்ப நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, யாருங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க திருவண்ணாமலையில பேசுறோம். உங்க பேரு? பேர் ஜெயசுதாங்க. ஓகே சார் இருக்கிறாரு. உங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். சரி சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கங்க சார். சொல்லுங்க சார். எங்க 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே பூர நட்சத்திரம் சிம்ம ராசிங்க சார். சரி. இன்னும் 4 வருஷம் அது கல்யாணம், இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க சார். சரி. லக்னம் என்னம்மா உங்களுது? லக்னம் தெரியலைங்க சார். சரி. நான் உங்கள் 2 பேருக்குமே வந்து பூர நட்சத்திரம் சிம்ம ராசி இல்லைங்களா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். சரி. ஃபஸ்ட்டு வந்து அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 73வது பாடலை அந்த குழந்தையோட ஜனனம் வரைக்கும் ரெகுலராக 5 முறை 2 பேரும் படிக்கிறோன்னு ஒரு சபதம் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். அதாவது அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடல் வந்து 73வது பாடல் வந்து ரொம்ப பயபக்தியோடு 2 பேரும் படிக்கிறேன்னு வேண்டிக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இடம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மந்திராலயம் போகிறது வந்து பெரிய அளவுக்கு விசேஷமும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மந்திராலயத்தில் வந்து 3 நாட்கள் வந்து மந்திராலயத்திலே தங்கி 3 நாளும் வந்து பகவானுடைய பிருந்தாவனத்தை தரிசனம் செய்வது பெரிய அளவுக்கு சிறப்பும் அனுகூலமும் ஏற்படும். அங்கே வந்து மிருத்திகைன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் அந்த மந்திராலயத்தில். அது துளசியுடைய மண். அந்த மிருத்திகையை வந்து பயபக்தியோடு வாங்கின்னு வந்து பூஜை அறையில் வைத்து தினமும் வந்து வழிபாடு செய்கிறதோட ஒரு சிட்டிகை தண்ணியில் கலந்து 2 பேருமே குடித்துட்டு வர அதோடு வந்து மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது உங்கள் 2 பேருக்குமே பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல விஷயம் ஏற்படும். வேலைக்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே யாருக்காவது மதியத்தில் உணவு தானம் வந்து கஷ்டப்படுறவங்கள தேடி பார்த்து கொடுப்பதோட வாட்டர் பேக்கெட்டோடு கொடுப்பது வந்து விரைவிலே வந்து உங்களுக்கு எப்பேற்பட்ட 2 பேருக்குள்ளோட பிரச்சனையை தீர்ப்பதற்குண்டான எளிய பரிகாரம். அதோடு வந்து வேலைக்கிழமை தோறும் ஏதேனும் ஒரு மகான்கள் சன்னிதானத்துக்கு சென்று விட்டு வருவதும் இரவு அரிசி இல்லாத உணவை எடுத்துக்கொள்வதும் சிறப்பான அமைப்பையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். ஸோ செல்லக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மந்திராலயம் என்று சொல்லக்கூடிய ராகவேந்தருடைய பிருந்தாவனத்துக்கு சென்று விட்டு வந்தாலே கலியுக தெய்வமான அந்த இடத்தில் உள்ள அனுகிரகத்தால் பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் ஏற்படும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, யாருங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க ஹைதராபாத்ல இருந்து பேசுறோங்க. உங்க பேரு? என் பேரு குப்புலட்சுமி. ஓகே சார் இருக்கிறாரு. உங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். சரிங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம்மா. நமஸ்காரங்க. முதல்ல சென்னை சில்க்குக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம் சார். சொல்லுங்கம்மா. நன்றிம்மா. எங்களுக்கு வீடு வாங்கணும்னு பாக்குறோம். சரி. வீடு அமைய மாட்டேங்குது. சரி. பொண்ணு பேர்ல தான் வாங்கலான்னு. அதனால திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதம், விசாக நட்சத்திரம் லக்னம் வந்து விசாக நட்சத்திரம் 2ஆம் பாதம். இல்ல லக்னம் வந்து விசாகத்துல இருக்கு இல்லையா? ஆமாங்க. சரி சரி சொல்லுங்க. இப்ப நடக்கிறது வந்து குரு தசையில. இல்ல வயசு என்ன இப்போ? வயசு வந்து 33. சரி சரி சரி. குரு தசையில புதன் புத்தி நடக்குது இப்போ. சரி 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 சொல்லுங்கம்மா, என்ன வேணும் இப்போ? அவங்களுக்கு வீடு வாங்கணும்னு பாக்குறாங்க, அமைய மாட்டேங்குது. சரி வாடகைக்காவது மாத்தி போகலாம்னு பாக்குறாங்க, இல்ல புது வீடு வாங்கிக்கிட்டே ஒன்னா போகலாமான்னு யோசிக்கிறோம். சரி, வீடு அமைப்பு கிடைக்க மாட்டேங்குது அவ்வளவுதானே? ஆமாங்க. நீங்க எங்க இருக்கீங்க? ஹைதராபாத்ல இருக்கீங்களா? ஆமாங்க. உங்க பாப்பாவும் ஹைதராபாத்ல இருக்கா இல்ல வேற இடத்துல இருக்காங்களா? இல்ல ஹைதராபாத்லயே இருக்காங்க. கண்டிப்பா வந்து ஒரு சிரமம் பார்க்காம ஒரு நாள் வந்து வேலைக்கிழமையா பார்த்து ஸ்ரீசைலம் ஹைதராபாத்ல இருந்து பக்கம் தானே? ஸ்ரீசைலம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிவன் ஸ்தலம். அந்த ஸ்ரீசைலத்துக்கு போயிட்டு உங்க பாப்பா கையால அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகம் முடிஞ்ச உடனே அந்த விபூதியை எடுத்துட்டு வந்து டெய்லி வச்சுக்க சொல்லுங்க. அந்த ஸ்ரீசைலம் சிவனுக்கு வந்து ஒரு வேலைக்கிழமை தோறும் ஒரு அபிஷேகம், அதாவது ஒரே ஒரு வேலைக்கிழமை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அபிஷேகம் பண்ணுறதா வேண்டிக்க சொல்லுங்கள். விரைவில் வந்து உங்கள் பாப்பாவுக்கு இருக்கிற அந்த வீடு அமைப்பு பிராப்தம் கை கூடுவதற்குண்டான எளிய பரிகாரம். ஸோ செல்ல வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா ஹைதராபாத்லேயே இருக்கிறனால ஸ்ரீசைலம் என்று சொல்லக்கூடிய ஸ்வயம்பு சேத்திரமான சிவனுடைய சேத்திரத்துக்கு சென்று உங்கள் பாப்பா கையாலே அபிஷேகம் பண்ணி அந்த விபூதி எடுத்துகிட்டு வந்து டெய்லி யூஸ் பண்ணிட்டு வந்தாவே போதுமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம் சார், யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நமஸ்காரம். உங்கள் பேர்? என்னோட நேம் குமார். சொல்லுங்கள் சார். நமஸ்காரம் சார். சொல்லுங்கள் சார். என்னோட நேம் குமார் சார். சரி. கடக லக்னம். சரி.
ஆயில்ய நட்சத்திரம். சாரி, கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம், சிம்ம லக்னம். சிம்ம லக்னம். சரிங்க. வயசுங்க? வயசு 21/7/74. 74? ஆமா ஆமா. 41 வயசுங்களா? ஆமா. சரி, சொல்லுங்க. அதான் சார், இப்போ வியாபாரத்துல நஷ்டம். சரி. சரியான படி இல்ல. சூரிய தசை நடக்குது? எந்த தசை நடக்குது உங்களுக்கு? சூரிய தசை, சந்திர தசைன்னு நினைக்கிறேன். சூரிய தசை முடிஞ்சிருச்சு. சூரிய தசை. சரி, சொல்லுங்க. அதான் சார், இப்போ கடன் நெருக்கடி. சரி. வட்டிக்கு வாங்கி தான் வந்து இப்போ இது கடன் வாங்கி வட்டி கட்டுற மாதிரி இருக்கு. சரி. அதுக்கு எதனா நல்ல பரிகாரம், வியாபாரமும் கொஞ்சம் விருத்தி ஆகணும். சரி, உங்களுடைய இந்த தசை வந்து பார்த்தீங்கன்னா ஏல வாங்கி பியில் கொடுத்து, பியில் வாங்கி சீல கொடுத்து, சீல வாங்கி டீல கொடுத்து அப்படியே போய் அபிமன்யு மாதிரி மாட்டிப்பீங்க. ஆமாம் ஆமாம். இந்த தசைக்கு உண்டான அமைப்பு வந்து அது மாதிரி ஒரு அமைப்பு. அதனால வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ரெகுலராக என்ன பண்ணணும், திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் உள்ள திருக்கொல்லிக்காடுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த திருக்கொல்லிக்காடுன்றது பிரசித்தி பெற்ற பொங்கு சனீஸ்வரருடைய ஸ்தலம். அந்த பொங்கு சனீஸ்வரருக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை போய் மனம் குளிர அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக விபூதி வாங்கி வந்து தினமும் அடி வயிற்றுலையும் நெத்திலையும் வச்சுக்கிட்டு வர்றது பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் நல்ல விஷயத்தையும் ஏற்படும். அதோடு வந்து திங்கக்கிழமை ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே யாருக்காவது ஒரு உணவு தானம் கொடுப்பது வந்து உங்களுக்கு வந்து அந்த விரயத்தெல்லாம் தடுத்து நிறுத்தி உங்களுக்கு லாபத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். திங்கக்கிழமை தோறும் சோமவார விரதம் இருப்பது என்று சொல்வார்கள். சிவனை வழிபாடு செய்வதுடன் சிவனுக்கு ஏதாவது ஒரு அபிஷேக பொருளை கொடுப்பதன் மூலியமாக இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கொள்வதும் நான்வெஜ்ஜை சாப்பிட்றவர்கள் நான்வெஜ்ஜை சாப்பிடாமல் இருப்பதும் இந்த சோமவார விரதத்தினுடைய அறிகுறிகள். இந்த அமைப்புக்கு ஏற்ற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற இந்த கடன் பிரச்சனை படிப்படியாக குறைவதோட லாபமும் அனுகூலமும் ஏற்படும். கண்டிப்பாக செல்லக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா பொங்கு சனீஸ்வரர். அடுத்தது செய்யக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா அன்னதானம். பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை மதியம் 1லேருந்து 2 சந்திர ஓரையில் செய்வது பிரசித்தி பெற்ற அமைப்பை ஏற்படுத்தி தரும். இதோடு வந்து ரெகுலராக பார்த்திங்கன்னா அபிராமியில் இருக்கிற பாடலான 54வது பாடலை பயபக்தியோட 11 முறை தினம் சொல்வதன் மூலியமாக விரைவில் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தீருங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க சென்னையில இருந்து கால் பண்றோம் மேடம். உங்க பேர்? ராதாகிருஷ்ணன். ஓகே, சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம் சார். மேஷராசி. சரி. வீட்டுல வந்து கடன் பிரச்சனை, வேலை தொழில் நல்ல முறையா நடந்தது. இப்ப வேலை நடக்கல. அவருக்கு 53 வயசு ஆகுது. நட்சத்திரமா? நட்சத்திரம் தெரியல சார். அஸ்வினி, பரணி, கார்த்திகையில் எதுல வராருமா? அஸ்வினியா கார்த்திகை? சரி, பரவாயில்ல. சொல்லுங்க. லக்னம் தெரியுமா? லக்னம் தான் தெரியல சார். அவர் வந்து வீட்டுல வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. மனசு வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு. தொழில் முறையில எங்க இருக்கீங்க? சென்னையில இருக்கீங்களா? ஆமா மேடம் சார். கோயம்பேடு இருக்குங்களா மார்க்கெட்? கோயம்பேடுல தான் இருக்கீங்க இல்லையா? ஆமா சார். சரி, கோயம்பேடுல சர்பேஸ்வரர் சன்னிதானம் இருக்கு, போறீங்களா? சர்வேஸ்வர் சார். சொல்லுங்க சார். சர்பேஸ்வரர் கோயில் இருக்கும். புதன்கிழமை ரெகுலரா உங்க சாரை போக சொல்லுங்க. போயிட்டு வழிபாடு செய்ய செய்ய பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல விசேஷமும் ஏற்படும். அதோட வந்து இந்த பிரச்சனைலாம் படிப்படியாக குறைவதற்குண்டான அனுகூலத்தை சர்பேஸ்வரர் வழங்குவார். அதோட வந்து கும்பகோணத்தில் திருபுவனம்னு சொல்லுவாங்க. இந்த பட்டு நூல்லாம் விற்கக்கூடிய பிரசித்தி பெற்ற இடம் திருபுவனம். அந்த திருபுவனத்தில் கும்பகோணம் திருபுவனத்தில் சர்பேஸ்வரர் சன்னிதானம் இருக்குது. அந்த கோயிலுக்கு மனதார பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்கள். அந்த கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்வதோடு அந்த சர்பேஸ்வரர் சன்னிதானத்தில் அமர்ந்துட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றது மூலியமாக விரைவிலே வந்து இவருக்கு இருக்கிற இந்த பிரச்சனை, இந்த கடன் அமைப்பு பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். அதோட புதன்கிழமை ரெகுலராக கோயம்பேடு பக்கத்தில் இருக்கிற சர்பேஸ்வரர் சன்னிதானத்துக்கு போயிட்டு வர சீரும் சிறப்பு ஏற்படுங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க சென்னை மடிப்பாக்கத்துல இருந்து ஏழுமலை கால் பண்றேங்க. ஓகே சார் இருக்கிறாரு. உங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். சரிங்க. சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் சென்னை மடிப்பாக்கத்துல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. வணக்கம் சார். நான் சென்னை உங்க டிவியை கம்மி பண்ணிட்டு பேசுங்க சார். ஓகே ஓகே சார். சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க சார். சார் கேளுங்க. ஓகே, அடுத்த காலர் பார்க்கலாம் சார். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க வேதாரண்யத்துல இருந்து கால் பண்றோம். உங்க பேரு? அனாமிகா. ஓகே சார் இருக்கிறாரு. உங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம் சார். சொல்லுங்க. இந்த பேர் வைத்தியநாதன் சார், ஹஸ்பண்ட் பேரு. சரி. கடக ராசி.
கடக லக்னம், சரி. பூசம் நட்சத்திரம், சரி சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து 24/12/1980. சரி, 35 வயசு இப்போ சொல்லுங்க. ஆமா சார். என்ன அவங்க ஜாப் இல்லாம 6 months வீட்ல இருக்காங்க சிங்கப்பூர்ல. சரி, ஜாப் இல்லாம வீட்ல இருக்காரு. எங்க இருக்கீங்கம்மா நீங்க? எங்க இருக்கீங்கம்மா? வேதாரண்யத்தில் இருக்கீங்க இல்லைங்களா? உங்க சார் கிட்ட சொல்லுங்க ரெகுலரா செவ்வாய்க்கிழமை பக்கத்தில் இருக்கிற முருகர் சன்னிதானத்துக்கு போயிட்டு வர சொல்லுங்க. முருகர் சன்னிதானத்துக்கு போயிட்டு வந்து வழிபாடு செய்கிறதோட இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்க சொல்லுங்க. செவ்வாய்க்கிழமை மதியானம் 1-2 மணிக்குள்ளே உங்கள் சாருடைய பேர் நட்சத்திரம் சொல்லி யாருக்காவது உணவு தானத்தோட வாட்டர் பேக்கெட்டும் கொடுங்க. அடுத்தது பழனி முருகர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழனியிலேருந்து முருகரை போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அந்த கோயிலே அபிஷேக விபூதி விற்பாங்க. அந்த விபூதி வாங்கி வந்து தினமும் வைத்துக்கொள்ள சொல்லுங்கள். அடுத்தது பழனி முருகர் சன்னிதானத்தில் 9 பிரசாதம் வாங்கி கோயிலில் இருக்கிற பக்தர்களுக்கு பயபக்தியோடு தானமாக கொடுத்துட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிட்டு வர சொல்லுங்கள். அவருக்கு இந்த உத்தியோக தடை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். செல்லக்கூடிய பரிகார ஸ்தலம் என்று பார்த்தீங்கன்னா பழனி முருகர் சன்னிதானம். சரணாகதி அடைவது மூலியமாக ராஜ அலங்கார படத்தை வாங்கிட்டு வந்து வைத்து தினமும் வீட்டில் தீபம் ஏற்றிட்டு வர சொல்லுங்கள். விரைவிலே வந்து இந்த உத்தியோக பிராப்தம் கை கொடுங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் கணபதி, சென்னையிலேருந்து தான் கால் பண்ணுறேன். ஓகே சார் இருக்கிறாரு. உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் எது சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். ஓகே மேடம். சார் வணக்கம் சார். என் பேர் கணபதி. சொல்லுங்க சார். மகர ராசி, உத்திராட நட்சத்திரம். சரி. 3ஆம் பாதமா 4ஆம் பாதமான்னு தெரியல சார். சரி, பரவாயில்ல. நான் வந்து ஆகஸ்ட் 19, 1975 பிறந்தேன் சார். சரி சொல்லுங்க. இப்போ 40 வயசு முடிஞ்சிருக்குங்களா? 40 வயசு. ஆமாம் சார். சரி. ஆக்சுவலாக இப்போ நான் சினிமா ஃபீல்டில் இருக்கேன் சார். சரி. நான் டைரக்ஷன் துறையில் சார்ந்திருக்கேன். சரி. எனக்கு ஆக்சுவலாக இப்போ நான் ஓனாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பட் எல்லாம் கிட்டக்க வர மாதிரி வருது, தள்ளி போகுது சார். சரி. ஸோ இது நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் சார் உங்கள்கிட்ட. சரி, நீங்கள் இப்போ குரு தசை குரு புத்தி மாதிரி இருக்கா இல்லை ராகு தசை தான் நடக்கா உங்களுக்கு? ஆமாம் சார், ராகு தசை தான் சார். ராகு தசை தான் நடக்குது இல்லையா? சரி, லக்னம் தெரியுமா உங்களுக்கு? கும்ப லக்னம் சார். கும்ப லக்னம். உங்களுக்கு வந்து இந்த சினிமா ஃபீல்டில் வந்து சக்ஸஸ் ஆகாமல் இருக்கா எப்படி? இல்லை சார், எல்லாமே 99% பக்கத்தில் வருது. இந்த 1% வரும்போது தள்ளி போகுது சார். சரி, எங்கே இருக்கீங்க நீங்கள்? நான் சென்னை தான் சார். சென்னையில் வந்து கந்தசாமி கோயில், கந்தக்கோட்டம் கந்தசாமி கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் சார். அந்த கோயிலுக்கு வந்து ரெகுலராக செவ்வாய்க்கிழமை 11 வாரம் கண்டினியூஸாக போகிறதுக்கு பழக்கப்படுத்திக்கோங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை போனால் போதும். அந்த 11 வாரம் போகிறதுக்குள்ளே ஒரு முறை வந்து முருகருக்கு முழு அபிஷேகம் பண்ணுங்கள். கொடிமரத்தோடு சேர்ந்து மொத்தமாக 5 முறை வெளிப்பிரகாரத்தை வணங்கிட்டு கொடிமரத்தோடு சுற்றிட்டு வந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறது பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் நல்ல விஷயத்தையும் பெரிய அளவு யோகத்தையும் உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு பெற்றுத்தரும். அதோடு வந்து செவ்வாய்க்கிழமை மதியானம் 1-2 மணிக்குள்ளே உணவு தானம் கொடுங்க. இது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை 4 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு இருக்கிற இந்த தடங்கள்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதற்கு காலஸ்திரிக்கு போயிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு வெள்ளை வகை இனிப்புகளை பக்தர்களுக்கு தானம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா விரைவிலே பெரிய அளவு அனுகூலமும் நல்ல விசேஷத்தையும் ஏற்படும். ஸோ செவ்வாய்க்கிழமை 11 வாரம் கண்டினியூஸாக கந்தக்கோட்டை கந்தசாமி கோயில் போயிட்டு வர்றது பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் நல்ல அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் உங்கள் லக்னத்துக்கும் உங்கள் ராசிக்கும் கிடைக்குங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம் மேடம். நான் கண்ணன் ஆதம் பக்கத்துல இருந்து பேசுறேன். ஓகே சார். சார் இருக்கிறாரு. உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். தனுசு ராசி, புராட நட்சத்திரம், மீன லக்னம். சரிங்க சார். வயசு சார்? 37 சார் எனக்கு. சரி சொல்லுங்க, என்ன வேணுங்க? ப்ரொஃபஷனல் எனக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு சார். ஒரு மாதிரி ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம கீப் ஆன் ரோமிங், ஃபேமிலியோட இருக்க முடியல. சரி. அது இல்லாம எவ்வளவு பைசா வந்தாலும் கையில நிக்க மாட்டேங்குது. ஒரு ஃபேமிலியோட ஒரு நிம்மதி இல்லை. ஸோ ஒரு ரிலேட்டிவ்ஸ் கூட நிம்மதி இல்லை. ஸோ கீப் ஆன் த ரோமிங் அப்படின்றதுனால ப்ரொஃபஷனல் ஸ்திரத்தன்மை வேணும், ஒரு growth வேணும். அதுக்கு தான். தென்குடி திட்டைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தஞ்சாவூரில் தென்குடி திட்டைன்னு சொல்லுவாங்க. ஓகே. அது வந்து குருஸ்தலம். அது ஓகே. அந்த குருவுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற வந்து குருவுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த விபூதி எடுத்துன்னு வரதோட அங்கே பயபக்தியோட பிரார்த்தனை பண்ணிட்டு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ரெகுலராக வந்து அபிஷேகம் மற்றும் கோயிலில் நடைபெறுகின்ற அன்னதானங்கள் மற்ற தானத்தில் பங்கு பெறன்னு வேண்டிக்குங்க. அந்த தென்குடி திட்டுக்கு போயிட்டு வந்தாவே உங்களுக்கு பெரிய அளவு அனுகூலமும் நல்ல விசேஷம் ஏற்படும். அதோட ரெகுலராக வந்து 11 வாரம் வந்து உங்கள் வீட்டு பக்கத்திலே இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு செய்கிறது வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு வந்து யோக பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படும். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி வேலைக்கிழமை மட்டும் மதியம் 1-2 மணிக்குள்ள உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி உணவு தானம் கொடுக்கறதோட வாட்டர் பேக்கெட்டை கொடுக்க உங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனை மன கஷ்டங்கள் உறவினர்கள் சேர்க்கை நண்பர்கள் சேர்க்கை எல்லாரோடையும் நல்லா இருந்து இந்த ப்ரொஃபஷனோட குடும்பத்தோடு ஒன்றாக இருக்கிறதுக்கு எளிய பரிகாரம் இது யூஸ் ஆகுங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம்.
ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம் நான் இனேஷ் ஆவடியிலேருந்து பேசுகிறேங்க மேடம். ஓகே சார் இருக்கிறாரு. உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம் சார், உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எனக்கு உங்களோட பேசுறது ரொம்ப சந்தோஷம் சார். சொல்லுங்க சார். சார் என்னோட ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி, கிருத்திகை நட்சத்திரம், லக்னம் பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம் சார். சரி, எவ்வளோ வயசுங்க? 36 வயசுங்க சார். ராகு திசை நடக்குதா உங்களுக்கு இப்போ? ஆமாங்க சார், ராகு திசை நடக்குது சார். சரி சொல்லுங்க சார். எந்த ஜாப் நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். எந்த ஒரு ஜாப் எடுத்தாலும் டிலே ஆயிட்டு இருக்கு. பிசினஸ் இல்லாத எந்த காரியம் பண்ணாலும் டிலேவாவே இருக்கு சார். என்ன பண்றதுனே ஒண்ணுமே புரியல சார். சென்னையில தான் இருக்கீங்களா? ஆமா, சென்னை. நான் ஆவடியில இருக்கேன் சார். சார் ரெகுலரா திருத்தணி போங்க. ஆவடி பக்கம் தானே திருத்தணின்றது? ஆமாங்க சார். ரெகுலரா மாசத்துக்கு ஒரு முறையாவது திருத்தணிக்கு போயிட்டு முருகரை தரிசனம் பண்ணிட்டு வர பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல விஷயம் ஏற்படும். முடிஞ்சால் செவ்வாய்க்கிழமை போகிறது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். அந்த திருத்தணி முருகரை வழிபாடு செய்கிறதோடு அந்த கோயிலில் நடைபெறுகின்ற அன்னதானத்துக்கெல்லாம் பங்கு பெற்றுக்குங்க. அதோட செவ்வாய்க்கிழமை மதியானம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே உணவு தானம் கொடுங்க. செவ்வாய்க்கிழமை அசைவம் சாப்பிட்றது இருந்தால் கண்டிப்பாக தவிர்த்துருங்க. இது ரெகுலராக பண்ண பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கையும் பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் ஏற்படுத்தி தரும். இதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் வீடு பக்கத்துலேயே அந்த ஆவடினால் சுருட்டப்பள்ளி ரொம்ப பக்கம்தான். அந்த சுருட்டப்பள்ளி சிவனை பிரதோஷத்தில் 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு பிரதோஷத்துக்கு போயிட்டு சுருட்டப்பள்ளி சிவனை வழிபாடு செய்வது மூலியமாக உங்களுக்கு இருக்கிற அந்த தடங்கள்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சார் தொடர்ந்து பேசலாம், ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். தொடர்ந்து பேசலாம். இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். சார் இப்போ பார்த்தீங்கன்னா மனநோய், இந்த மன பாதிப்பு பட்டு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த கோயில் போய் வழிபடலாம்? அதாவது மனநோயின்னா மென்டலியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாதுமா. இப்போ நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, மனிதர்களுக்கு இன்றைக்கி இருக்கிற ஸ்ட்ரெஸ் லைஃப் பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் யாருக்காவது ஒரு நாள் அந்த பிரச்சனை வரும். அந்த மாதிரி வருவது இயற்கை. ஏதாவது எவ்வளோ காரணங்கள் இருக்குது. அதாவது இன்றைக்கி இருக்கிற ஸ்ட்ரெஸ் லைஃபுக்கு மனநோய் எல்லோருக்கும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதனால தான் அந்த மனதை ஒருமைப்படுத்தக்கூடிய பயிற்சிகள்லாம் இவ்வளோ முக்கியத்துவம் பெறுகிறது. பிராணாயம் சொல்கிறது எல்லாமே மூச்சு பயிற்சி, சுவாச பயிற்சி எல்லாமே ஏன் பண்ணுறோன்னா இந்த மாதிரி அமைப்புக்கு நம்ம சிக்கல் இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா எல்லாமே பணம் சம்பாதிக்கிறதுல குறிக்கோளாக இருக்கிறனால மற்ற விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூளைக்கு ஓய்வு கொடுக்காமல் உழைப்பதும், இரவு நேரத்தில் உழைப்பதும், தூக்கத்தை கெடுத்து கொண்டு உழைப்பதும் எல்லோருக்கும் இந்த மனநோய் மன பாதிப்புகள் ஏற்படுவது இயற்கையான விஷயம். இது மாதிரி இருக்கிற வேந்தர் டிவி நேயர்கள்லாம் பயப்படவே வேணாம். இதுக்கு தான் நம்ம உலகத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு அந்த காலத்தில் தெரிஞ்சனால தான் என்னவோ தெரியாது, நம்ம முன்னோர்கள் திருச்சியிலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் தான் அதை குணசீலம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சன்னிதானம் பிரசித்தி பெற்ற சன்னிதானம் இருக்குது. அந்த கோயிலில் விசேஷம் என்ன பார்த்திங்கன்னா பெருமாள் தான் பெரிய, அதாவது பெருமாளுக்கு முக்கியத்துவம் என்பதனால் தாயார் சன்னிதானம் கூட கிடையாது. அந்த பெருமாள் கோயிலில் சன்னிதானத்தில் பூஜைகள் முடிந்த பிறகு தீர்த்தத்தை தெளிப்பார்கள். அந்த தீர்த்தத்தை ஒவ்வொரு பக்தர்கள் மேலேயும் தெளிப்பார்கள். அந்த தீர்த்தத்தை தெளிப்பதன் மூலியமாக எப்பேற்பட்ட மனநோய்க்கும், எப்பேற்பட்ட மனநல பாதிப்பில் இருப்பவர்களுக்கும், இந்த சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருப்பவர்களுக்கு, எப்பேற்பட்ட மன கஷ்டங்கள் இருக்கிறதுக்கும் இந்த மருந்துகள் எடுத்துக்கொள்வதன் மூலியமாக இந்த பிரசன்ன வெங்கடேச கோயிலில் நடைபெறுகின்ற அந்த அபிஷேகம் முடிந்த பிறகு நடைபெறுகின்ற பூஜைகள் முடிந்த பிறகு தெளிக்கின்ற தீர்த்தத்தினால் கண்டிப்பாக அவர்களுக்கு நோய் பரிபூர்ணமாக குணமடைவது என்பது ஒரு இயற்கையாகவே கடவுள் கொடுத்த ஒரு விஷயம். அதை எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்வது, அதாவது நல்லா இருக்கிறவங்க கூட போய் தெளிச்சுக்கிறது தான் அந்த நோய் வராமல் பாதுகாக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கங்க. வணக்கம் சார், யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் இங்க சென்னை பாலவாக்கத்துல பேசுறேங்க. ஓகே சார் இருக்கிறாரு. உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். சொல்லுங்க சார். வணக்கம் சார். என் பையனுக்கு கேட்கணுங்க. என் பையன் பேர் சிவசிதம்பரம், சென்னையில தாங்க இருக்கோம். சரி. திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசிங்க. என்னங்க? திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசிங்க. சரி. அவன் பிஇ சிவில் முடிச்சுட்டு சைட் இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருக்கான், பிரைவேட் கன்ஸ்ட்ரக்ஷன். லக்னம் தெரியுமா சார்? லக்னம் கன்னி லக்னங்க. கன்னி லக்னம், திருவாதிரை நட்சத்திரம் தானே? ஆமாங்க. சரி. வயசுங்க? வயசு இப்ப 29 ஆகுதுங்க. சரி சொல்லுங்க. கல்யாணம் பண்ணல. இப்ப சைட் இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இப்ப வேலை இல்லைங்க. சரி. இப்ப ஒரு முஸ்லீம் பையனோட பேச கேட்டுட்டு வெளிநாடு போறேன்னு சொல்லி பணத்தை செலவு பண்ணிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவன் வெளிநாடு போலாமா? சரி. சார் அதாவது ஒரு மதத்தை அவங்க பேச்சை கேட்குறதோட ஒரு யாரோ ஒருத்தர் சொல்கிறது வெளிநாடு போகிறதுனால ஒன்றும் தப்பு இல்லைங்களே.
நாட்டில் கேக்குறேன் எப்படி இல்லை இல்லை, அதாவது இந்த ராசிக்கு வந்து ஜனவரி 8ஆம் தேதிக்கு பிறகு அந்த வெளிநாடு போறக்கூடிய யோகம் இருக்குங்க. சரிங்க. அது ஒரு பெரிய அளவு அனுகூலம். அவருக்கு இயற்கையாகவே வரக்கூடிய இந்த கோச்சாரத்துக்கு படி ஜனவரி 8ஆம் தேதி பிறகு அவருடைய ராசி லக்னத்துக்கு வந்து அமைப்புக்கு வந்து உண்டான அனுகிரகம். அதனால் அது ட்ரை பண்ணுறதுனால ஒரு தவறும் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருடைய அமைப்புக்கு கண்டிப்பாக மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு உங்கள் பையனை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. அவர் முயற்சி வெற்றி ஏற்படுவதற்கு அந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னிதானத்தில் 23 பிரசாதம் வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுத்துட்டு அபிஷேக குங்குமமும் அபிஷேக விபூதியும் வாங்கிட்டு வந்து தினமும் வைத்து கொண்டு வர சொல்லுங்கள். அதோடு அந்த கோயிலில் இருக்கிற இந்த அம்பாள் படத்தையும் சுந்தரேஸ்வரர் படத்தையும் வாங்கிட்டு வந்து தினமும் காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே தீபம் ஏற்ற சொல்லுங்கள். புதன்கிழமை நீங்கள் வந்து பாலவாக்கத்தில் இருக்கிறனால அங்கேயே வந்து திருவான்மூரில் மருதீஸ்வரர் கோயில் வந்து ரொம்ப பக்கம். அந்த கோயிலுக்கு வந்து ரெகுலராக உங்கள் பையனை வந்து புதன்கிழமை ரெகுலராக போயிட்டு வர சொல்லுங்கள். மருதீஸ்வரர் அருளாலும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளாலும் கண்டிப்பாக வந்து அவருக்கு உத்தியோகம் நல்ல அமைப்பை அனுகூலத்தையும் பிராப்தத்தையும் ஜனவரி 8ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்குங்க. ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ மேடம், நான் வந்து என் பேர் ஷிபா. ஓகேம்மா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் வந்து வேளச்சேரி, சென்னையில தான் இருக்கோம், வேளச்சேரியில இருந்து பேசுறேன். ஓகே சார் இருக்கிறாரு. உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். ஹலோ சார். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். என்னோட வீட்டுக்கார பத்தி நான் கேட்கணும். அவர் பேர் மணிகண்டன். சரி. பூர நட்சத்திரம். சரி. துலாம் லக்னம் சார். அவரு சரி. 12/1/1974 பிறந்திருக்காரு. 41 வயசு ஆகுது இல்லைங்களா? 41 வயசு ஆகுது சார். சரி. கடந்த ஒரு 5 வருஷமாவே மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றோம். முதல்ல 2 பொம்பளை பசங்க, சின்ன பாப்பா கடிபட்டுச்சு. அம்மா ஒரே ஒரு நிமிஷமா. அவர் லக்னம் என்ன சொன்னீங்க? துலா லக்னமா? துலாம். ஓகே ஓகே சொல்லுங்கம்மா. சின்ன பாப்பா கடிபட்டுச்சு. அப்புறம் பெரிய பாப்பாக்கு ஒரு டிசீஸ் வந்தது. இப்ப இவருக்கும் உடம்பு முடியாம கால் பிராக்சரா இப்ப 3 மாசமா வீட்டுல தான் இருக்காங்க. சரி. மாத்தி மாத்தி ஏதாவது வந்துகிட்டே இருக்கு சார். தொழிலும் கொஞ்சம் அவங்க போட்டோகிராஃபி தொழில் செய்யறோம், அதுவும் கொஞ்சம் டல்லா தான் போகுது. என்ன சார் பண்ணலாம்? சரி, அதாவதுமா அவர்கிட்ட சொல்லுங்க. அவருடைய அமைப்புக்கு வந்து திங்களூர்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய ஸ்தலம், பிரசித்தி பெற்ற ஸ்தலம் இருக்கு. அந்த திங்களூர் சந்திரஸ்தலத்துக்கு ரெகுலராக போயிட்டு 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரெகுலராக போக சொல்லுங்கள். போயிட்டு அங்கே சந்திரனுக்கு முடிந்த அளவுக்கு பசுனை கொடுத்து தீபம் ஏற்றிட்டு வழிபாடு பண்ணுறதோட கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்க சொல்லுங்கள். சிவஸ்துதி அல்லது ருத்ரம் சமக்கம்னு ஒரு கேசட் இருக்கும், அதை டெய்லி கேட்டுட்டு வர சொல்லுங்கள். திங்கக்கிழமை பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு கங்கா ஜலமோ அல்லது அபிஷேக பொருளே கொடுத்து அர்ச்சனை பண்ணுறதோட வில்வத்தையும் கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்க சொல்லுங்கள். திங்கக்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே யாருக்காவது உணவு தானம் கொடுக்க சொல்லுங்கள். திங்கக்கிழமை இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்க சொல்லுங்கள். திங்கக்கிழமை சோமவார விரதம் இருந்தாலே பெரிய அளவுக்கு அனுகூலம். இந்த தொழிலில் ஏற்படக்கூடிய முன்னேற்றத்தை கண்கூடாக பார்க்கலாம். திங்கக்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே உணவு தானம் என்பது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? பாலாஜி, சென்னையில. ஓகே, என்ன கேள்வி கேட்கணும்? அது எனக்கு வந்து அந்த காலசர்ப்ப தோஷம் இருக்குங்க. ஓகே, யாருக்காக? எனக்கு தான். உங்களுக்கு தான். சோ உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இத சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம். சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சார். சார் சத்தமா பேசுங்க. கும்பராசி கல்யாண நட்சத்திரம். சரி. லக்னம் சார்? கடக லக்னம். சரி. அதாவது காலசர்ப்ப தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க சார். சரி. என்ன நிவர்த்தி இருக்குங்க? அதாவது இது தொட்டாலும் கொஞ்சம் தடையாவே இழுத்துட்டே இருக்குங்க. சரி. வயசு என்னங்க? 28. சரி. காலசர்ப்ப தோஷம், காலசர்ப்ப யோகம் எல்லாம் நிறைய விசேஷம் இருக்குங்க. இந்த காலசர்ப்ப தோஷம் என்பதற்காக பயப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. சிறிய வயதிலே பல விதமான கஷ்டங்களை கொடுத்து படிப்பினை கொடுப்பதோட அது வந்து 36 வயது 33 வயதுக்கு பிறகு யோகமாக மாறக்கூடிய அமைப்பை தான் பெறும். அதனால் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு கஷ்டம், காலசர்ப்ப தோஷம், காலசர்ப்ப கஷ்டம், நமக்கு இது வராது அது தீராதுன்னு சொல்லி நீங்களாகவே கற்பனை பண்ணாதீங்க. எப்பேற்பட்ட கிரக சஞ்சாரத்தில் ஒரு தோஷத்துக்கும் ஒரு யோகங்கள் காணப்படுகிறது. அந்த யோகங்கள் கிடைக்கிறச்ச நீங்கள் தான் சந்தோஷமாக அனுபவிக்க போகிறீங்க. அதனால் இந்த கஷ்டம்லாம் நிரந்தர கஷ்டமாக இருக்காது. அது இல்லாமல் உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும், அதாவது வேந்தர் டிவி பார்க்குற யாருக்காவது இந்த மாதிரி காலசர்ப்ப தோஷம் இருக்கிறது, காலசர்ப்ப தோஷத்தினால் நீங்கள் கஷ்டப்படுவீர்கள் என்று யார் சொன்னாலும் நீங்கள் செய்ய வேண்டியது முதலாவதாக என்னவென்றால், நம்மளுடைய திருஞான சம்பந்தர் அருளிய கோளர் பதிகம் என்று சொல்லக்கூடிய வேயிர் தோளில் பங்கன் விடுமண்ட கண்டன் ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாடல்களை பயபக்தியோடு 3 முறை டெய்லி படிச்சுட்டே வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட காலசர்ப்ப தோஷத்திலிருந்து பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவீங்க என்பது திருஞான சம்பந்தர் கொடுத்த சத்தியம். அது அதனால் செல்வி கொடுத்ததுன்னு நினைக்காதீங்க. யாராக இருந்தாலும் காலசர்ப்ப தோஷத்தால் பீடிக்கப்பட்டிருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் படிக்க
பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் நல்ல அமைப்பையும் ஏற்படும். அதோடு பார்த்திங்கன்னா ரெகுலராக இது மாதிரி தோஷம் இருப்பவர்கள் சிரமம் பார்க்காம ஒரு முறை வந்து பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு பிள்ளையாருக்கு வந்து பிள்ளையார் அங்கே இருக்கிற பிள்ளையாருக்கு வந்து குடைவரைந்த கோயிலில் இருக்கிற பிள்ளையாருக்கு அபிஷேகமும் தங்க கவசம் என்று சொல்லக்கூடிய விசேஷங்கள் அந்த கோயிலில் வந்து மினிமமாக 1050 ரூபாய்க்கே பண்ணுகிறார்கள். அதை வந்து பண்ணிவிட்டு அந்த அபிஷேக விபூதியை தினமும் வைத்து கொண்டு வருவதுடன் கும்பகோணத்தில் உள்ள கதிராமங்கலம் என்று சொல்லக்கூடிய வனதுர்கா பரமேஸ்வரி கோயிலில் இருக்கிற அம்பாளுக்கு குங்குமார்ச்சனை பண்ணிவிட்டு அந்த குங்குமத்தை தினமும் வைத்து கொண்டு வருவது மூலியமாக இந்த தோஷத்தின் பீடிகளிலிருந்து முழுவதுமாக விடுபடலாம். எனவே நீங்கள் செய்யக்கூடிய இடம் வந்து பிள்ளையார்பட்டி, அடுத்தது கும்பகோணத்தில் உள்ள கதிராமங்கலத்தில் உள்ள வனதுர்கா பரமேஸ்வரி, அடுத்தது டெய்லி சொல்லக்கூடிய பரிகார பாடல் என்று பார்த்தீர்கள் என்றால் கோளர் பதிகம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? தூத்துக்குடியில இருந்து உமா மகேஸ்வரி பேசுறேன். ஓகேம்மா, சார் இருக்கிறாரு. உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். ஓகேங்க. சொல்லுங்கம்மா. சார் வணக்கம் சார். நமஸ்காரம். என் பேர் உமா மகேஸ்வரி. சரி. எனக்கு துலாம் ராசி, விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம். சரி. தனுசு லக்னம். சரி. வயசுமா? வயசு 22 பிறந்திருக்கு சார். சனி தசை நடக்குதா அப்போ? அப்படிதான் நினைக்கிறேன், தெரியல. ஆனா எனக்கு. சரி. என்ன லக்னம் சொன்னீங்கம்மா? தனுசு லக்னம். சரி. என்ன வேணுமா? மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க, ஒன்றும் செட் ஆகல. சரி. தூத்துக்குடியில தானம்மா இருக்கீங்க? ஆமா சார். திருச்செந்தூர் உங்களுக்கு ரொம்ப பக்கம் தானம்மா? ஆமா சார், பக்கத்துல தான். திருச்செந்தூர்ல போயிட்டு பச்சரிசி உங்க இடைக்கிட ஒரு பச்சரிசி துலாபாரத்தை கொடுத்துருங்க. ஓகே சார். பச்சரிசியா? ஆமா, பச்சரிசி துலாபாரம் என்பது பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய பரிகாரம் திருச்செந்தூர்ல. அடுத்தது அங்கே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திருமண அமைப்பு நல்லபடியாக முடிந்த உடனே அங்கே இருக்கிற முருகருக்கு வந்து விபூதி அபிஷேகம் பண்ணுவதாக வேண்டிக்கங்க. அந்த வந்து பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் நல்ல விசேஷத்தையும் ஏற்படும். அதோடு அந்த கோயிலில் வந்து அபிஷேக விபூதின்னு இருக்கும். அந்த விபூதி தினமும் வைத்து கொண்டு வாங்க. முடிந்த அளவுக்கு வேலைக்கிழமையாக போயிட்டு திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசனம் செய்வது உங்களுக்கு இருக்கிற இந்த பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் பெரிய அளவு பிரச்சனை இந்த திருமணத்து அமைப்பில் இருக்கிற நிவர்த்தி ஏற்படும். அதோட திருச்செந்தூரில் மட்டும் பண்ணிவிட்டு அதோடு விட்டுறாதீங்க. ஒரு முறை மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரையும் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற அபிஷேக விபூதியும் அபிஷேக குங்குமத்தையும் வாங்கிப்பட்டு டெய்லி வச்சுட்டு வாங்க. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் படத்தை வைத்து கொண்டு கும்பிட பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். புதன்கிழமை இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கோங்க. புதன்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே யாருக்காவது உணவு தானம் கொடுங்க. எப்பேற்பட்ட திருமண அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் திருமண தடைகள் தோஷங்கள் எதுவும் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம் வந்து திருச்செந்தூருக்கு பச்சரிசி துலாபாரமும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு அர்ச்சனையும் பசு நெய் கொடுப்பதும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். யார் இங்கிருந்து கால் பண்றீங்க? நான் மலேசியால இருந்து கால் பண்றேன். ஓகே சார் இருக்கிறாரு. உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. நான் மலேசியால இருந்து கால் பண்றேன். என் பேர் பிரியா. சரிங்கம்மா. ஓகே, என்னோட உத்திக்காக கேட்கணும். அவர் பேரு தினேஷ்குமார். சரி. ராசி உத்திர நட்சத்திரம். சரி. மேச லக்னம். கன்னி ராசி உத்திர நட்சத்திரம். மேச லக்னம். சரி. வயசுமா? 27. சரி. என்ன வேணுமா? ஓகே, அவரு பிசினஸ் செய்யறதெல்லாம் ஒண்ணுமே மேல ஏறுமதி, ஏதாச்சும் பிரச்சனை வந்துருது. சரி. ஏதாச்சும் செஞ்சாலும் பிரச்சனை. எது செஞ்சாலும் பிரச்சனை வருதுன்றீங்க. முடிக்க முடியல அவரோட வேலையை. சரி. நீங்க என்ன பண்ண கையில தங்க மாட்டுது. சரி. நீங்க என்ன பண்ண சொல்லுங்க அவரை. உங்க மலேசியால தான் சிவன் கோயில்லாம் இருக்கு இல்லையா? திங்கக்கிழமை வந்து சனிக்கிழமை, அதாவது திங்கக்கிழமை வேண்டாம், சனிக்கிழமை ரெகுலராக ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்கள். ரெகுலராக சிவன் கோயிலுக்கு போயிட்டு சனிக்கிழமை இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்க சொல்லுங்கள். சனிக்கிழமை வந்து அசைவத்தை கண்டிப்பாக தொடக்கூடாதுன்னு சொல்லிவிடுங்க. சனிக்கிழமை முடிஞ்சால் காலையிலே வீட்டிலே உங்கள் ஊர் டைமுக்கு காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே வீட்லேயே 5 அகல் தீபம் ஏற்றிட்டு வர சொல்லுங்கள். சனி காயத்ரின்னு ஒரு மந்திரம் இருக்கும், ரெகுலராக 3 முறை ஜபம் பண்ண சொல்லுங்கள். இதை மட்டும் டெய்லி பண்ணிட்டு வர சொல்லுங்கள். முடிந்தால் வருஷத்துக்கு ஒரு தடவையோ அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ திருநள்ளாறு சனி பகவானையும் தரிசனம் பண்ணிவிட்டு திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் உள்ள திருக்கொல்லிக்காடு என்று சொல்லக்கூடிய பொங்கு சனீஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக விபதியை தினமும் வைத்து கொண்டு வர சொல்லுங்கள். ரெகுலராக அவர் செய்யக்கூடியது சனிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாவே அவருக்கு இந்த உத்தியோகத்தில் காசு நிற்கிறது, சேமிப்பாகிறது, பண தட்டுப்பாடெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய எளிய பரிகாரம். இதை மட்டும் பண்ண சொல்லுங்கள். ரொம்ப நன்றிம்மா கால் பண்ணதுக்கு.
சார் ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியூவர்ஸோட கேள்விகளுக்கு அவங்களோட சந்தேகங்களுக்கு ரொம்ப தெளிவான பதில் பண்ணீங்க நம்மளோட தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில். நன்றி சார். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வந்து கேள்விகள் கேட்பதற்கும் அதுக்கு நான் பதில் கொடுப்பதற்கும் என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த பாக்கியமாக நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் ஜோதிட நிமித்தமாகவும் ஆன்மீக நிமித்தமாக இருந்தால் அதை தயாராக வைத்துக்கொள்வதுடன் லக்னத்தை குறிப்பாக வைத்துக்கொள்வது எளிய முறையில் உங்களுக்கு சொல்லக்கூறதுக்கு பரிகாரங்கள் சொல்வதற்கு எளிமையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.